குமார் சொன்னதே யோசிச்சுட்டு இருக்காங்க குமாரோட பாட்டி. அங்கே வந்து குமாரை கூப்பிட்டு, நான் உனக்கு அரசியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஆனால் நீ ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லி சத்தியம் வாங்கிக்கிறாங்க. இதை பார்த்த பாண்டிவேலு, என்ன காரியம் பண்ணுற ஆத்தா, எப்படி அக்காவும் மாமாவும் இதுக்கு சம்மதிப்பாங்கன்னு எதிர்பார்க்குற அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு குமாரோட பாட்டி சொல்கிறாங்க. ராஜி தூங்காமல் ரிசல்ட்டை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. கதிர் ராஜியை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்து, நீ கவலைப்படாத ராஜி, கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவ. சப்போஸ் நீ பாஸ் ஆகலைனாலும் நெக்ஸ்ட் இயர் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதுன்னு மோட்டிவேட் பண்ணுறாரு. செந்தில் அவங்க மாமனார்கிட்ட ஆஃபீஸில் நடந்த ரைடை பற்றி சொல்லி வருத்தப்பட்டுருக்காரு. அதுக்கு அவங்க மாமனாரோ, அதான் நீங்கள் மாட்டலாம் மாப்பிள்ள, கவலைப்படாதீங்க, இனிமேல் ஆஃபீஸில் வச்சு பணம் வாங்காதீங்க, வெளியே போய் எங்கேயாவது பணம் வாங்கிக்கோன்னு சொல்லி சூப்பர் ஐடியா சொல்கிறாரு. இப்படி ஒரு மாமனார் இருக்க வரைக்கும் செந்தில் உருப்படவே முடியாது. மீனா செந்தில்கிட்ட எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்குறாங்க. நான் மாமாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறாரு. நீங்கள் லஞ்சம் வாங்கினதுக்கே காரணம் எங்கள் அப்பாவான்னு கேட்க, அதுக்கு செந்திலும் ஆமான்னு சொல்ல, உடனே மீனா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி செம்ம டோஸ் விடுறாங்க. நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா, இனிமேல் என் கூட பேசவே பேசாதீங்கன்னு சொல்லி ஃபோன் கால் கட் பண்ணிடுறாங்க.